வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா கனடாவின் சிறப்பு சிந்தனை உரை பகுதி. இறையருள் மற்றும் குரு அருளால் இந்த சிறப்பு சிந்தனை உரை பகுதியை நாம் ஆரம்பிப்போம். இந்த சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஸ்கை கனடாவின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழ் வாராந்திர சிறப்பு சிந்தனை உரை பகுதி இடம்பெறுகின்றது. இந்த வாரம் பாகம் 12. கடந்த சில வாரங்களாகவே பழனிசாமி ஐயா உயிர் என்ற தலைப்பில் நம்முடன் இணைந்து விளக்க உரை அளித்து வந்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றும் உயிர் என்ற தலைப்பின் கீழ் அவரது சிந்தனை உரைகளை நாம் கேட்க உள்ளோம். ஐயாவை பற்றிய அறிமுகம் ஸ்கை கனடா யோகா அன்பர்கள் அனைவருக்கும் நன்கு அறியப்பெறும். அவர் ஸ்கை கனடாவின் ஒரு அங்கமாகவே கடந்த சில ஆண்டுகளாக தன்னுடைய சிந்தனை உரையை வழங்கி அனைவரும் இந்த ஆன்மீக அறிவில் உயர்வதற்காக உதவி வந்துள்ளார்கள். இப்பொழுது ஐயா அவர்களின் சிந்தனை உரை ஆரம்பிக்க உள்ளது. ஐயா, நீங்க இணைஞ்சுக்கிறீங்களா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அந்த கவிகளை போட்டுருங்க. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் வேதாத்திரிய பாடல்களின் சிந்தனை தொடரிலே 12வது அங்கமாக இன்றைக்கு உயிரை பற்றி மேலும் சில கவிகளின் கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இறந்த பின் உயிருக்கு பிறவி இல்லை என்ற தீர்ப்போடு இந்த கவி உயிர் உடலை விட்ட பின்னர் ஒன்றுபட்ட தனி இயக்கம் அதற்கு ஏது? உயிர் உடலை விட்ட பின்னர் உணர்ச்சியோ இன்பத் துன்ப உணர்வோ ஏது? உயிர் உடலை விட்ட பின்னர் ஒவ்வொன்றாய் அணு அணுவாய் பிரிந்து போகும். உயிர் உடலை விட்ட பின்னர் உயிருக்கு பிறவி தொடரே இல்லை. இன்றைக்கு உலகத்தில், குறிப்பாக இந்திய நாட்டில், இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லி மக்களை பயமுறுத்தி அலைக்கழிக்கின்ற ஒரு நம்பிக்கை பரவலாகவே இருக்கிறது. காரணம், இந்த உயிர் அல்லது ஆத்மா என்று பேசுகிறோமே, இதை பற்றிய தெளிவான அறிவியல் பூர்வமான விளக்கம் மக்களை வந்து சேரவில்லை. மக்களுக்கும் இதன் மீது நாட்டம் இல்லை. காரணம், பயபக்தி. ஏதாவது நடந்து விடுமோ என்ற அச்சம். பாரதியார் சொல்லுவாரே, அஞ்சி அஞ்சி சாவார்
இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. எதற்கெல்லாம் அச்சப்படுவது என்ற விவஸ்தையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்ற ஒரு மனோநிலை. இதை மகரிஷி அவர்கள் சோசியல் ஹிப்னாட்டிசம் என்பார்கள். பல தலைமுறைகளாக நம்முடைய இரத்தத்தோடு கலந்து போன நம்பிக்கைகள். இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் தெளிவான சிந்தனை, அறிவியல் பூர்வமான ஆணித்தரமான சிந்தனை வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை தெளிவில்லை என்றால் இந்த கருத்தை விளக்குவது மிக கடினம். மகரிஷி அவர்கள் ஒரு கவியில சொல்லுவாங்க, பிறவையதன் முன் பின்னாம் நிலையை பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் என்று மகரிஷி இன்னொரு கவியில சொல்லியிருக்கிறார். ஸோ அதற்கு என்ன, எவ்வளவு நம்ம தத்துவத்தை பேசினாலும் படித்தாலும் கேட்டாலும் ஆழ்ந்து சிந்திக்கின்ற அளவிலே தான் அதற்கு தெளிவு பிறக்கும். அதோடு தவத்திலே பெறக்கூடிய அனுபவங்கள் இதற்கு மிக பெரும் அளவிலே துணை செய்யும். இறைநிலையை உணர்கின்ற போது அதுவே எல்லாமாக பரிணமித்த ரகசியம் அறிவுக்கு தெளிவு பெறுகின்ற போது இந்த கற்பனை கருத்துக்கள் எல்லாம் அடித்தளமற்று கலைந்து போகும். அது வரைக்கும் குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும் என்றால், ஒன்று சுயமாக அறிந்து கொள்வது அல்லது யாரை நம்புவது, யார் கருத்து நம்புவது. எல்லோரும் அவரவர் நேரிலே போய் பார்த்ததை போலத்தான் ஆணித்தரமாக பேசுகிறார்கள். யாருடைய கருத்தை நம்புவது? இந்த குழப்பத்திற்கும் விடை என்ன என்றால் அறிவியல் பூர்வமான விளக்கம். அதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு முன்வைக்கிறார்கள். தலைப்பே ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். இறந்த பின் உயிருக்கு பிறவி இல்லை, முடிக்கும் போதும் உயிருக்கு பிறவி தொடரே இல்லை என்று முடித்துவிட்டார். இந்த குழப்பத்திற்கு இன்னொரு காரணம் என்ன என்றால், இந்த ஆத்மாவுடைய பிறப்பு தொடர்ச்சி என்பது இரண்டு வகை. ஒன்று உடல் தொடர்பால், கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, ஒரு பெரிய வேடிக்கையான ஆனால் ஒரு உண்மையை உள்ளடக்கி இருக்கின்ற கேள்வி. இதுக்கு கொஞ்சம் கண்ணாசன் வேடிக்கையா ஒரு பதில் சொல்லிட்டார். கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா? கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா? சட்டில் இருப்பது அகப்பையில, புதில் இருப்பது வார்த்தையில, போட்டது தானே முளைக்கும் தோட்டத்துல. அப்ப மூலம் விதை, மூலம் விதை. அப்ப கோழிக்கு மூலம் முட்டை தான், முட்டையிலிருந்து தான் கோழி வந்தது. அப்ப கோழி முட்டை எப்படி வந்துச்சு? அடுத்த கேள்வி. கோழி முட்டை எப்படி வந்ததுன்னா, ஒரு வகை பறவை இன்னொரு வகை பறவை கிட்டத்தட்ட ஒரு இனமாக இருக்கணும். எப்படின்னா, இந்த கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி சொல்றாங்க பாருங்க. இந்த பதியன் போட்டு புதிய வகைகளை உருவாக்குகின்ற அயல் மகரந்த செயற்கை கருவுறுதல் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப மனிதனுக்கே நிறைய இடங்களில இப்போ செயற்கை கருவுறுதல் மையம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து விட்டது. ஏற்கனவே ஒரு கருத்து சில ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டது. அதாவது இந்த ஸ்கிரீன் டைம்ஸ், கம்ப்யூட்டர், செல்போனு, இதுல கண்கள் வழியாக அபரிமிதமான ஆற்றல் செலவாகும். இது இம்பார்ட்டன்ஸை உருவாக்கும் என்று
சில ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கருத்து வந்தது. அது இல்லை என்றாலும் கூட, பொட்டன்சி இருந்தாலும் கூட, கவுண்ட்ஸ் சொல்றோம் பாருங்க, உயிரணுக்களின் எண்ணிக்கை அதை குறைத்துவிடும். அதனால் இப்போ செயற்கை கருவுறு மையங்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. அதை பற்றி ஒரு திரைப்படம் வந்துச்சு. 14, 15 வயது பெண் பிள்ளைகளை கடத்தி போய் அந்த கருமுட்டைகள் எல்லாம் எடுத்து அதை பாதுகாத்து உங்களுடைய முட்டை தான் என்று பொய் சொல்லி அதனுடைய வீரியம் 15 வயதுல அதனுடைய பொட்டன்சி வீரியம் அதிகமா இருக்கும். அப்போ நிச்சயமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு அதுல கூடுதல். ஸோ சம்பந்தப்பட்ட தம்பதியுடைய உயிரணுக்கள் வீரியம் இல்லை என்றாலும் கூட ஏதோ ஒன்றை சேர்த்து வைத்து எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்த 100% சக்சஸ் என்று விளம்பரத்தை செய்து மக்களுக்கும் இந்த நுட்பமெல்லாம் தெரியாது. ஆனா இங்கே போனால் 100% கருவாகிறது என்று யாருடைய கருவையோ சுமந்து கொண்டு பிறகு அதனுடைய பாவ புண்ணிய கணக்கு என்னவோ அதைப்படி அந்த பிள்ளைகள் நடக்க எதுக்கடா இந்த வம்பு? அவரவர் வினைகளை தீர்ப்பதே தாங்குவதே பெரிய பிரச்சனை. முன்பின் தெரியாத யாரோ ஒரு கருமையத்தை குழந்தையாக பெற்றெடுத்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு அல்லல் படணுமா? ஸோ காரணம் என்ன? அறியாமை. அறியாமை. இதெல்லாம் இயற்கையின் திருவிளையாடல். இந்த பூமிக்கு 820 கோடி ஜனத்தொகை என்பது மிக அதிகம், மிக அதிகம். அதனால்தான் 3ஆம் போர் வருமா வராதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறது இன்றைய உலகம். இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கின்ற கேள்விக்குரியது. இது தொடருமா நிற்குமா என்பது. எனவே அழியத்தான் செய்யும். மனிதன் இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை, அதை ஒட்டி வாழத் தெரியவில்லை என்று சொன்னால் இயற்கையின் ஒழுங்கமைப்பு, தெய்வ நீதி என்கவுண்டர் பண்ணும். அப்ப போலீஸ் பண்ணக்கூடிய என்கவுண்டர் வேற, இயற்கையின் என்கவுண்டர் வேற. இதெல்லாம் புரிந்தவர்களுக்கு தான் நம்பிக்கை வரும். சரி, இப்போ முட்டை இல்லாமல் கோழி இல்லை, வித்து இல்லாமல் செடி இல்லை, தாய் தந்தி இல்லாமல் குழந்தை இல்லை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. செயற்கை கரு சேர்த்தல் என்றாலும் கூட டெஸ்ட் டியூப் பேபி, அதிலேயும் ஒரு ஆணின் உயிரணுக்கள் தான், ஒரு பெண்ணின் உயிரணுக்கள் தான். அது இணைந்த பிறகு அது வளர்வது ஒரு பெண்ணின் கருப்பையிலே தான். டெஸ்ட் டியூப்லயே குழந்தையை வளர்த்தெடுக்க முடியாது. இதுதான் இயற்கையினுடைய விதி. எனவே இதை புரிந்து கொள்கின்ற போது அமானுஷ்யமான வகையிலே பிறப்பே கிடையாது. இந்த கருத்து வேறொன்றதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், மாம்பழம் சாப்பிட்டான் தசரதனுடைய 3 மனைவிகள், 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. பிறகு குந்தி, சூரிய பகவானுக்கு ஒரு குழந்தை, தர்ம தேவனுக்கு ஒரு குழந்தை, வாயு பகவான், வர்ண பகவான், அக்னி பகவான், இப்படி எல்லாம் ஒவ்வொரு குழந்தை, கணவன் மூலமாக குழந்தை இல்லை, இப்படி எல்லாம் கற்பனை கதைகள். இதெல்லாம் கேள்விப்பட்டு நம்பிய மக்கள் மனதிலே அமானுஷ்யமான பிறப்புகளும் சாத்தியம் என்ற கருத்து வேறொன்று இருக்கிறது. அதனால் விஞ்ஞானம் என்னதான் விளக்கி சொன்னாலும் நிரூபித்தாலும் விதையிலிருந்துதான் செடி முளைக்கும், வித்திலிருந்துதான் குழந்தை பிறக்கும் என்பதை அவ்வளவு ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்வதில்லை. இதுக்கெல்லாம் தெளிவான விடை தர வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த தத்துவம் இதற்கு துணை செய்யும்? எல்லாம் கோடிட்டுத்தான் காட்டுகிறது. பகவத்கீதை எடுத்துக்கொண்டால் ஆத்மாவை பற்றி என்ன சொல்லுது?
எப்படி நாம் ஆடைகளை மாற்றிக் கொள்கிறோமோ, அழுக்காச்சுன்னா அந்த ஆடை காற்றி விட்டு இன்னொரு ஆடையை அணிந்து கொள்கிறோம் இல்லையா? அதுபோல் ஆத்மா உடல்களை மாற்றிக்கொள்கிறது என்று சொல்றார். இது ஒரு அரைகுறை ஸ்லோகம் தான். ஆத்மா உடல்களை மாற்றுகிறது, ஓகே. ஆனால் எப்படி மாற்றிக்கொள்ளும்? தாய் தந்தை வழியாகவா அல்லது அமானுஷ்யமாகவா? அது தெளிவாக இருந்தா குழப்பம் இருக்காது. ஒருவேளை வியாசர் தெளிவாக எழுதி பிறகு வேறு யாராவது அதை மாற்றிருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஞானக்களஞ்சியம் மகர்ஷி எழுதிய கவி, இது இடையிலே யாரோ தமிழ் ஆசிரியர் அதை மேன்மைப்படுத்துவதற்காக நிர்வாகம் எடுத்த முயற்சியிலே அவர் ஏதோ செய்திருக்கிறார். சில இடங்களிலே கருத்துக்கள் முரண்படுகின்றன, வார்த்தைகள் மாறுகின்றன. அப்ப மகரிஷி ஏதோ நினைத்து எழுதியிருப்பார். இவருக்கு வேதத்திலும் தெரியாது, தமிழ் இலக்கியம் மட்டுமே தெரியும். அப்ப அந்த இலக்கண அறிவை மட்டுமே வைத்துக் கொண்டு அதை திருத்தினால் கருத்து தப்பாயிடும். ஒண்ணுமில்ல, சிறிய உதாரணம். இசையின் மேன்மை என்று ஒரு கவிதைக்கு தலைப்பு கொடுத்திருக்கார். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இச்சையின் மேன்மைன்னு இருக்கும். இந்த இச்சை எதுக்கு வந்ததுங்க? இது அச்சை பழையா அல்லது திருத்தியவருடைய பழையா தெரியாது. சோ இது போல ஆங்காங்கே எழுத்து பிழை, வார்த்தை பிழை. இப்ப இதுவே நாளைக்கு என்ன ஆகும்? இது திருத்தவில்லை என்றால் நாளைக்கு இதையே சொல்லுவாங்க இல்லையா? அது போல் பகவத்கீதையில் ஏதோ நடந்திருக்கலாம். அதனால வியாசர் தெளிவாக சொன்ன கருத்து இடையிலே கரு சிதைந்து போயிருக்கலாம். அதனால் உடைகளை மாற்றுவது போல உடல்களை மாற்றுகிறது என்பது உண்மை. எப்படி என்றால், தாய் தந்தை கருவில இருந்து ஒரு புதிய உடலை எடுக்கிறது. இந்த உடல் வாழ்கின்ற காலத்திலேயே இன்னொரு உடலை உற்பத்தி செய்து விடுகிறது. மகன் மகள் என்று சில ஆத்மாக்களை உற்பத்தி செய்து விடுகிறது. இப்படி தொடர்ந்து பரம்பரையாக போய்கொண்டே இருக்கும். இல்ல குழப்பம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இல்ல குழப்பம் எங்கே இருக்கிறது என்றால், இப்போ ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளுமே 70-80 வயசுல இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். மகன் மகள் எல்லாம் பிறந்தாச்சு, பேர குழந்தைகளும் பிறந்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஆத்மா இருக்கும் இல்ல இல்லையா? குழந்தைகள் பிறக்கும் போது நம்ம ஆத்மா என்ன இறந்தா போகிறது, இல்லை செயலற்று போகிறதா? ரெண்டும் இல்லை அல்லவா? அப்போ சந்ததி வந்த பிறகும் தாய் தந்தை தாத்தா பாட்டி கொழுத்தாத்தா பாட்டி என்று ஆத்மா அந்த உடலிலே வாழத்தான் செய்கிறது. இப்ப நான் இறந்து விட்டால், என்னை போல் வயதானவர்கள் இறந்து விட்டால், இந்த ஆத்மா எங்க போகும்? இதுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம். இதை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் இல்லாமல், விஞ்ஞான பூர்வமான விளக்கம் இல்லாமல் மாற்றுவது முடியவே முடியாது. முடியவே முடியாது. இன்னும் சொல்ல போனா, நம்மிலேயே சில பேர் இதை வைத்து ஒரு மாற்று கருத்து பேசுவதையும் பார்க்கிறோம். விரத மேன்மைன்னு ஒருத்தர் பேசுறாங்க, தோஷங்கள் பத்தி ஒருத்தர் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணா சரியா போகுன்றாங்க. இது ஒரு 200 பேர் இருந்துட்டு அதுக்கு என்னங்க பரிகாரம் பண்ணா, எதுக்கு என்ன பரிகாரம் பண்ண கேட்கிறாங்க. அப்போ மகரிஷி எதை சொல்ல வந்தாரோ அதை இந்த காலகட்டத்தில் திருத்தி பேசக்கூடிய அளவுக்கு தெளிவில்லை என்றால் பிறகு இன்னொரு காலகட்டத்தில் என்னாகும் பாருங்க.
கீதைக்கும் வேதங்களுக்கும் என்ன கதியாச்சோ அதே கதி தான் இதுக்கும் வரும். அதனால் தெளிவு இருக்கணும். எப்படி வரும்? மேற்போக்காக கேட்டால் மட்டுமே தெளிவு வந்துடுமா? இல்ல அப்பப்ப பொழுது போகலன்ற போது ஒரு 10 நிமிஷம் படிச்சா புரிஞ்சு போகுமா? தத்துவம் அவ்வளவு எளிது அல்ல. ஏன்னா நம்முடைய அறிவு உடல் சார்ந்த செய்திகளுக்கே பழக்கப்பட்டு போனது. நம்முடைய உடலும் மனசும் அறிவும் பகுத்தறிவும் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே பழக்கப்பட்டு போனது பல தலைமுறைகளாக. ஒரு புதிய செய்தி உள்ள வந்து நம்ப வேண்டும் என்றால் ஆழமான சிந்தனை ஆராய்ச்சி வேணும். இல்ல அப்படிப்பட்ட கருத்துக்களையாவது முழுசா நம்பணும். இவ சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். இல்லைன்னா குழப்பம் தொடரும். சரி, இப்போ இந்த ஆத்மா பிறப்பது இல்லை என்றால் இது எப்படி? 4-8 வரியில ஒரே வரி திரும்ப வருது. உயிர் உடலை விட்ட பின்னர், உயிர் உடலை விட்ட பின்னர் 4 இடத்துல வருது. 4 தன்மைகள் சொல்றார் மகிழ்ச்சி இடையில. உயிர் உடலை விட்ட பின்னர் ஒன்றுபட்ட தனி இயக்கம் அதற்கு ஏது? உயிர் உடலை விட்ட பின்னர் உணர்ச்சியோ இன்பத் துன்ப உணர்வோ ஏது? உயிர் உடலை விட்ட பின்னர் ஒவ்வொன்றாய் அணு அடுக்கு பிரிந்து போகும். உயிருக்கு பிறவி தொடர் இல்லை. 3 கருத்திலை சொல்லி 4வது கருத்துல தீர்ப்பை சொல்லிவிட்டார். இது எப்படி என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் பார்க்கலாம். இப்போ ஆத்மா என்பது என்ன? முதல் கேள்வி, ஆத்மா என்பது என்ன? நம்முடைய வேத்திரிய தத்துவத்திலேயே கருமையம் பேசுறோம், ஜீவகாந்த கருமையம் பேசுறோம், ஆத்மா பேசுறோம், தெய்வீக நீதிமன்றம் சொல்றோம். இத்தனை சொற்களுக்கும் வேறு வேறு இடமா குண்டலினி சக்தி இன்னொன்று பார்த்து சொல்றோம். இத்தனை ஒரே பொருளா வேறு வேறா? ஒரே பொருள் தான். பிறகு ஏன் வேறு வேறு பெயர்கள் என்றால் ஒவ்வொரு பெயருக்கும் தனித்துவமான இலக்கு உண்டு, இலக்கணம் உண்டு, ஃபார்முலா உண்டு. இதெல்லாம் தெளிவாக விளங்கி கொண்டு விட்டால் ஆத்ம ரகசியம் எவ்வளவுதான். இப்ப அடிப்படை என்ன? ஏற்கனவே பல வகுப்புகளில் நம்ம சுத்தவெளி பத்தி பேசியிருக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம். பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் எல்லாம் பல வகுப்புகளாக நம்ம கேட்டிருக்கிறோம், மகர்ஷியிடத்திலிருந்து கேட்டிருக்கிறோம், பயிற்சிகளிலே கேட்டிருக்கிறோம். சரி, இப்போ இறைநிலைத்தான் எல்லாமாக வந்தது என்ற கருத்துல எந்த மறைநூலும் வேறுபடவே இல்லை. திருக்குறள், திருக்குரான், பைபிள், பகவத்கீதை, இன்னும் எத்தனை மறைநூல்கள் உண்டோ எதுவுமே வேதப்படவில்லை. அப்ப அந்த சுத்த வெளி என்ற இறைநிலையிலிருந்துதான் அனைத்தும் உருவாயின, தோன்றின, பரிணமித்தன, அவதரித்தன. இல்ல ஒரே வார்த்தை தான். அப்ப அதிலிருந்து வந்தது. வந்த வழியிலே பஞ்சபூதங்களிலிருந்து எங்கே ஜீவகாந்த கருமையும் உருவாகிறது? சென்ற வகுப்பு கவிதைகளிலேயே நான் பார்த்திருக்கிறோம். உயிரை பற்றி பேசுகின்ற போது எப்படி ஜீவகாந்த கருமையும் உருவாகிறது என்பது பேசணும். பஞ்சபூதங்கள் இறை துகள் கூடி விண்ணாச்சு, விண்கள் கூடி பஞ்சபூதங்கள் ஆச்சு. ஓகே, இந்த விண் தான் உயிராகிறது என்பதும் பொதுவாக பேசுகிறோம். வான்காந்தமே ஜீவந்தமானது
என்றும் பேசுகிறோம். சரி, இந்த இரண்டும் ஒரே தன்மையதா? வான்காந்தம் தான் ஜீவந்தமாகிறது, சரி. விண் தான் உயிராகிறது, அதுவும் சரி. ஆனால் இரண்டும் ஒரே தன்மை உடையதா? இல்ல. ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆன எத்தனையோ தோற்ற பொருட்கள், நம்ம வீடு, சேரு, டேபிள், அத்தனை பொருட்களும் என்னை தொடாதுன்னு சொல்லுமா? சொல்லாது இல்லையா? இல்ல காலையிலிருந்து உட்கார்ந்துட்டு இருக்க, மேல கை வலிக்குது, கொஞ்சம் எந்திரிய அப்படின்னு சொல்லுமா சேர்? சொல்லாது. அப்ப பஞ்சபூதங்களிலே உணர்வு உண்டு. ஏன்னா எல்லாமே ஒரு நாள் சிதைந்து போகிறது இல்லையா? இப்போ இரும்பு பீரோ, இரும்பு கட்டில் வச்சிருக்கிறோம், இரும்பு சேர் வைக்கிறோம், டேபிள் வச்சிருக்கிறோம். ஒரு 30-40 வருஷமாச்சுன்னு அப்படியே துருப்பிடிக்குது இல்லையா? அப்ப இத்தனை காலத்திற்கு பிறகு அது துருவேறும், பிறகு அது ஓட்டையாகும், அது கெட்டு போகும். அப்ப சிதைதல் என்பது இருக்குல்ல, இயக்கம் இருக்கு இல்லையா? சரி, ஆனா ஏன் சொல்லலது? இந்த உணர்வே ஜீவன்களிலே சொல்லக்கூடிய உணர்வாகிறது. இந்த வான்காந்த உணர்வே, தன்மாற்றமே ஜீவகாந்தம் என்ற மேன்மை பெறுகின்ற போது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சமிக்ஞை மூலமாகவோ, ஓசை மூலமாகவோ, சொல் மூலமாகவோ வெளிப்படுத்தக்கூடிய திறம் வருகிறது. அப்ப அதைத்தான் சொல்றோம், சென்சிங் ஃபேக்கல்டி, உணர்கின்ற திறம். இந்த இடத்துலதான் ஆத்மா என்று சொல்கின்றோம். அப்ப ஆத்மா என்ற சொல் உணர்தல் என்ற சிறப்பை மேன்மைப்படுத்துகிறது. அப்ப கருமையம் இருக்கு பஞ்சபூதம் வரைக்கும், ஆனா அது தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பு வருகின்ற போது அதை ஜீவகாந்த கருமையம் சொல்கின்றோம். அப்ப மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்க, உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும். எத்தனை கோள் இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரு கருமையம் உண்டு. அதுக்கு என்ன சொல்றோம்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி, துல்லிய சமதள சீர்மை. அப்ப உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும். உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். அப்ப அதுவும் காந்த கருமையம் தான், இதுவும் காந்த கருமையம் தான். ஆனா ஏன் அங்க உள்மையம் என்று மட்டும் சொன்னாரு, எங்கே காந்த கருமையம் என்று சொன்னாரு என்றால் அது வான்காந்தம், இது ஜீவகாந்தம். அதனால் அது வெறும் மையம், ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு பேரு. இங்க கருமையம், ஜெனடிக் சென்டர் என்று பேர். சரி, இதுல ஒரு முக்கியமான கேள்வி, எப்படி வான்காந்தம் ஜீவந்தமாச்சு? எப்படி விண் உயிராச்சு? இது விளக்கம் வேணும் இல்ல? அது மட்டும் இல்ல, இப்ப நம்முடைய ஆத்மாவின் அலை வேகம் எது வரைக்கும் போகுதுங்க? 40 வரைக்கும் எல்லைக்கோடு, அதுக்கு மேல இல்ல. எது வரைக்கும் உள்நோக்கி போகுது? 0 வரைக்கும். அப்ப நம்முடைய ஆத்மாவிலே 0 மையத்தில் இருக்க 1 முதல் 40 வரைக்கும் அலைச்சூழல் விரிகிறது. ஏன் 40 நின்று போச்சு? ஒரு 100 இருக்கலாம் இல்ல சென்டம், இல்ல ஒரு 50, பாதி. அது என்ன 40 என்றால் இங்கதான் முக்கியமான ரகசியம் இருக்கிறது. எப்படி வான்காந்தம் ஜீவகாந்தம் மாறியது என்றால் 3 காரணங்கள். ஒன்று 27 நட்சத்திர தொகுதிகள், மிக முக்கிய காரணம். 2வது இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நவக்கோள்கள். எவ்வளாச்சுங்க? 27 + 9 36 ஆச்சா? இந்த பூமியில பஞ்சபூத சேர்க்கையின் விகிதாச்சாரம். பூமி தோன்றிய போதே ஜீவந்தம் கிடையாது.
பூமி தோன்றிய போது ஜீவன்கள் வரல. எப்போ வந்தது? நீர்வாழ் தாவரங்கள் வந்த பிறகுதான் நீர்வாழ் ஜீவராசிகள் வந்தன. மச்ச அவதாரம். டார்வின் தியரி என்ன சொல்லுதுங்க? நீர்வாழ் ஜீவராசிகள் தான் முதல்ல வந்தது என்று சயின்ஸ்ல டார்வின் சொல்றார். தசாவதார கொள்கையில நீர்ல தான் முதல் அவதாரம் வந்துச்சு, மச்ச அவதாரம் என்று ஒரு மகான் எழுதிச்சிருக்கிறார். அப்ப இந்த பஞ்சபூதம் சேர்த்தீங்கன்னா 27, 9, 36, 5, 41. இந்த பூமியும் சூரிய களத்துலதான் இருக்கு. அங்கேயும் பஞ்சபூதம், இங்கேயும் பஞ்சபூதம், அங்கேயும் பெண்ணு, இங்கேயும் பெண்ணு. ஒன்னு எடுத்துருங்க. அப்ப இங்க 41 ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் 40. அப்ப ஏன் ஒரு மனிதனுடைய கரும ஜீவகாந்த கருமையத்துல 1 to 40 cycles per second என்ற அலைவேகம் அமைந்தது என்றால் 27 நட்சத்திரங்கள் நவ கோள்கள் பூமியின் பஞ்சபத சேர்க்கையில ஏற்பட்ட ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் என்றார் மகரிஷி. ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். தெய்வீக விகிதாச்சாரம். ஏன் தெய்வீக விகிதாச்சாரம்? தெய்வத்தை அறியக்கூடிய அறிவின் பிறப்பு, உணர்வின் பிறப்பு, உணர்வின் முதல் வெளிப்பாடு. எதுல? ப்ளூ கிரீன் அல்கே. சயின்ஸ் சொல்வது ஒரு மைக்ரோ பாக்டீரியா, அதுக்கு பேரு ப்ளூ கிரீன் அல்கே. ப்ளூன்னா தண்ணி, கடல் நீர் என்ன தோற்றம் தெரியுதுங்க? நீல நிறம். வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். சரி, கிரீன் குளோரோஃபில், பச்சையம் எங்க இருக்குது? அது நீர் தேங்கினால் அங்க உருவாகுது. அப்போ நீரும் பச்சையமும் சேர்ந்ததனால் ப்ளூ கிரீன் அல்கே உயிர். இதுதான் முதல் உயிர். இது என்ன உணர்வு வெளிப்படுத்தியது? தொட்டா தெரியும். என்னை தொடாதே, தொட்டா தெரியும். அப்போ அந்த உணர்கின்ற தரம் வந்தது பாருங்க, ஜீவகாந்தம் 8 to 13. இது தூய்மையான ஜீவகாந்த களம். இதைத்தான் பரமாத்ம நிலை என்று சொல்வது. அதாவது சுத்த வெளி உணராத கடவுள். 8 to 13 தூய்மையான ஜீவகாந்த களம் என்பது உணர்கின்ற பரமாத்ம நிலை. ஆனா அதுக்கு உடம்பு கிடையாது. அதுக்கு உடம்பு கிடையாது. 14ல நுண் உயிர் தோன்றிய போது ஒரு பாக்டீரியா என்ன சைஸுங்க? பேரு மைக்ரோன்றோம். 1 1000 பின்னப்படுத்தினா மில்லி, மறுபடியும் 1000 பின்னப்படுத்தினா மைக்ரோ, மறுபடியும் 1000 பின்னப்படுத்தினா நானோ, மறுபடியும் 1000 பின்னப்படுத்தினால் பைக்கோ. இவ்வளவு பின்னம் இருக்கு. இல்ல எது நுண்மைன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அதனால் இது நுண் உயிர். ஒரு சிறு நம்முடைய கண்களால் காண முடியாத சாதாரண மைக்ரோஸ்கோப் சொல்றோமே, அதனுடைய கண்களுக்கும் தெரியாத மிக நுட்பமான மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய மிக நுண்ணிய ஒரு உயிர் மைக்ரோ பாக்டீரியா. இதனுடைய வளர்ச்சி தான் அமீபா, தாவரங்கள். பிறகு 2, 3, 4, 5 விலங்கு, பறவைகள். பிறகு நாம வர்றோம். சரி, இங்கே ஆத்மா எங்கே பிறக்கிறது? இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆத்மாவின் பூர்வீகம் எங்கே? முதல் ஆத்மா என்ற ஒரு அமைப்பு எங்கே உருவானது? எப்படி உருவானது? பஞ்சபோதம், உலகங்களின் ஈர்ப்பு, உள்மையம், உயிர் வகை மைக்ரோ பாக்டீரியா, காந்த கருமையம், ஜீவகாந்த கருமையம், ஒரு மிக சிறிய நுண்புள்ளி. அதற்குள்ளேயே தொடு உணர்வை வரைக்கும் வெளிப்படுத்தக்கூடிய அனைத்தும் இருக்கு, உள்ளடக்கம் பெற்றுகிறது.
அப்ப என்ன ஆகுது? இந்த நுண் உயிர் தொடுதலை மட்டும்தான் உணரும். அப்ப எது தொடுகிறது? லேசா காற்று வீசுகிறது. தொடுதா இல்லையா? சூரிய வெப்பம் நமக்கே தெரியுது இல்லையா? 40 டிகிரி 45 டிகிரின்னு. அப்ப தோல் பகுதியை சுடுகிறது சூரியனுடைய வெப்பம். இதே போல அந்த நுண்ணிய உயிர் மைக்ரோ பாக்டீரியா அது இந்த காற்றின் உரசலை, சூரிய அலைகளின் உரசலை உணர்கிறது. அந்த உரசலிலே சுகம் உண்டு மனிதன் வரைக்கும். நாக்கிலே போடுற உணவை சுவை அரும்புகளோடு உரசலன்னு சொன்னா சுவை தெரியாது. தாம்பத்தியம் உரசல் இல்லைன்னா அங்க சுகம் கிடையாது. எல்லாவற்றும் உரசல் தான் சுகம். 5 புலன்களிலேயும் உரசல் தான் சுகம். தொடு உணர்வு உரசல் தான், சுவை உணர்வு உரசல் தான், வாசனை உரசல் தான், பார்வை உரசல் தான், ஓசையும் உரசல் தான். உரசல் தான் சுகம். அப்ப அந்த முதல் உணர்வாக வெளிப்படுத்துகின்ற போது இது என்ன அனுபவம் பெற்றதுங்க? இதிலே ஒரு சுகம் இருக்கிறது. இந்த உரசலிலே ஒரு சுகம் இருக்கிறது. அது நல்லா இருக்கு. நிறைய வேணும். என்னாச்சுங்க? நிறைய வேணும் என்பது ஆசை. அப்ப உயிர் பிறக்கின்ற போதே தேவை பிறக்கிறது. தேவையின் வெளிப்பாடு ஆசை. எங்க பிறந்தது? நுண் உயிர் பிறந்த போதே தேவை பிறந்தது, ஆசையாக மாறியது. இப்ப இது என்னாச்சுங்க? அந்த காந்த கருமையத்துல இந்த அனுபவம் உள்ள போய் பதியுது பாருங்க. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு சோல். காந்த கருமையம் பிளஸ் அனுபவம் ஈக்குவல் டு ஆத்மா. இப்ப ஆத்மா மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு தான் நினைக்கிறோம் நாம. ஆத்மா இல்லாத ஜீவனே முடியாது. ஏன்னா காந்த கருமையம் தான் ஜீவனுக்கு மையம். அனுபவம் அதுல கலக்கின்ற ஒரு பதிவு, கேரக்டரைசேஷன். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு ஜீவனத்திலேயும் என்னெல்லாம் அனுபவங்களை பெற்றதோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ சில பேர் பண்ற சேஷ்டைகளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன அவன் என்ன பண்றான் பாருங்க, குரங்கு சேஷ்டை பண்றான். அவன் மனுஷனா குரங்கா? குரங்கு சேஷ்டை எப்படி பண்ண முடியும்? ட்ரைனிங் எடுத்துட்டா வந்தான். எப்படி பண்ண முடியுது? பிறந்த குழந்தை தூக்கி தண்ணீரை போட்டு நீந்துது. நம்ம பயம் போடுறது இல்லை, ஆனா ஆராய்ச்சியில தைரியமா போடுறாங்க. அது நீந்துகிறது. அப்ப நீந்திய பதிவு குழந்தைகிட்ட எப்படி வந்துச்சு? ஸ்விம்மிங் கிளாஸ் போகாம. இன்னும் நுட்பமா பாருங்க. ஒரு குழந்தை பிரசவமாச்சு, நியூ பார்ன் பேபி, இன்னும் ஒன்னும் அதுக்கு அறிமுகமாகல. இப்ப அதனுடைய வாயில லேசா ஒரு தேன் விரலை தொட்டு வைங்க, சப்பு. அதுக்கு பதிலா ஒரு வேப்பன இடத்துல வச்சு பாருங்க, உதட்ட பிதுக்கும். இப்பதான் உணவே உனக்கு அறிமுகமாகுது இல்லையா? இன்னும் தாய்ப்பால் கூட கொடுக்கல, இப்பதான் உணவே உனக்கு அறிமுகமாகிறது. இல்ல கசப்பென்ன இனிப்பென்ன? அப்ப என்ன அர்த்தம்? உள்ளே பதிவு இருக்கிறது. எத்தனை பதிவு? நுண்குயில மட்டுமல்ல, சுத்த வெளியில இருந்து இந்த சனம் வரைக்கும் அத்தனை பதிவுகளும் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளையும் உண்டு. So man is a sample of the universe. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. நம்மட்டில்லாத ஒண்ணுமே கிடையாது. அதான் சாமி சொல்லுவாங்க, அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன்.
பிண்டத்துள் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். சரியா? அதனால் இந்த காந்த கருமையம் உருவான இடம் நுண் உயிர். காரணம் நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பூமியின் தெய்வீக விகிதாச்சாரம். அது பெற்ற அனுபவம் கருமையத்தோடு அனுபவம் சேர்கின்ற போது ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு சோல். காந்த கருமையம் கூட்டல் அனுபவம் ஈக்குவல் டு ஆத்மா. இப்ப ஆத்மா எங்கே பிறந்தது? நுண்ணுயிரிலே பிறந்தது ஆத்மா. உயிர் என்ற இயக்கம் தோன்றி அனுபவம் கலந்த உடனேயே ஆத்மாவும் வந்துவிட்டது. தொடர்ந்து அனுபவங்கள். மனிதனாக வந்த பிறகும் ஒவ்வொரு சந்ததி வழியாக பெற்ற அத்தனை அனுபவங்களும் இருக்கு உள்ள. இதுல என்ன சொல்லுது ஜெனடிக் சயின்ஸ், மரபியல் விஞ்ஞானம்? இந்த ஆத்மாவிலே அடக்கம் பெற்ற பதிவுகள் எண்ணற்றது, எழுச்சி பெற்ற பதிவுகள் சில. அதுக்கு காரணம் என்ன? ஒரு 7 தலைமுறை வரைக்கும் தான் எழுச்சி பெற முடியும். அதற்கு கீழ் உள்ளே இருக்கும், ஆனா எழுச்சி பெறாது. ஸோ லேட்டன்ட் கேரக்டர்ஸ் அண்ட் பேட்டன்ட் கேரக்டர்ஸ். இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சுங்க. சரியா? இப்போ இந்த ஆத்மா தொடர்ந்து சந்ததி வழியாக அனுபவங்களை சேர்த்து கொண்டே வருகின்ற ஆத்மா. இந்த பதிவுகளை தரம் பிரிக்கிறோம், லெவல் பிரிக்கிறோம். எப்படி? பிரசவம் ஆவதற்கு முன்பு வரைக்கும் உள்ளது முன்வினை, சஞ்சித கர்மா. எனக்கு முன்னாடி நிகழ்ந்தது முன்வினை. 3 வயது வரைக்கும் மூளை கட்டி முடிக்கப்படலை. அதனால் சுயமான பதிவுகள் ஏற்பட முடியாது. ஏன்னா பதிவுகள் உள்ளே போவதும் வெளியே வருவதும் மூளை என்ற ஸ்கிரீன் வழியாகத்தான். நீ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இல்லைன்னா உள்ள பதிவு செய்ய முடியுமா? இல்லை உள்ள ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லை? அதே போல இந்த ஆத்மாவில என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூளை என்ற ஸ்கிரீன் இல்லாம முடியாது. அது வழியாக உள்ள போகும், அதுலதான் படம் காட்டும். அதே மகசு அற்புதம் பாட்டில் சொல்லிட்டார், பசு ஒன்றை பார்க்கின்றோம். இப்படி எல்லாம் உள்ள போய் பதிவு பாருங்க. 3 வயதுக்கு பிறகு இதெல்லாம் நான் செய்த வினை, என் வினை, தன் வினை, பிராரப்த கர்மா. இப்ப இந்த சஞ்சிதம் பிராரப்தம் முன்வினை தன்வினை சேர்ந்து இதுல முன்வினையில 7 தலைமுறைனா நம்மளை விட்டுருங்க, நம்ம 7வது வச்சுக்கோங்க. நமக்கு முன்னாடி 6 தலைமுறை வரைக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மகிட்ட பிரதிபலிக்கும், நாம செய்ததும் பிரதிபலிக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து புதிய வினை, புதிய அனுபவம் பெறுவதற்கான எண்ணத்தை தோற்றுவிக்கிறது, பேச வைக்கிறது, செயல் செய்ய வைக்கிறது. இது புது வினை அல்லது புகுவினை அல்லது ஆகாமிய கர்மா. இப்படித்தான் ரெக்கார்ட் சொல்ல போகுது. இப்படி போனதெல்லாம் எது வரைக்கும் பதியுது என்றால் 14 முதல் 40 வரைக்கும் தான் உயிரினங்களின் அனுபவ அலை வேகம். ஒரு உயிர், ஒரு புலி ஒரு மான கொள்ளுதுன்னு சொன்னா அந்த உயிர் போற வழி இருக்கு பாருங்க, அது 40 அலை. ஒரு மனுஷன் யாரா கொள்றாங்க வச்சுக்கோங்க, அவனுடைய சத்தத்தை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அது 40 ஃப்ரீக்வன்சி. அதுக்கு மேல போகாது, உயிர் தான் போகும். இப்படி இந்த ஆத்மாவிலே உள்ள அனுபவங்கள் எல்லாம் 14 40 வரைக்கும் தான். இதுக்கு காரணம் யாருன்னு பாருங்க.
27 நட்சத்திர தொகுதிகள் தான் காரணம். அதுவும் 27, இதுவும் 14 to 40 பீட்டா ஃப்ரீக்வன்சி, 20 வேவ் லென்த். அது மட்டுமல்ல, ஒரு பெண் குழந்தை 14 வயசுல பருவமாச்சுன்னா 40 வயசு வரைக்கும் குழந்தை பேர் எடுக்கலாம். 27 குழந்தைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு கருப்பைக்கு உண்டு. 14 வயசுல பக்குவமாகக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அவருடைய கருப்பை பர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்க, யூட்ரஸ் 27 நாள் முடிஞ்சு 28ஆம் நாள் விளக்காகும். ஒரு குழந்தை 27 to 10 270 days கர்ப்ப காலம். நம்முடைய அனுபவத்தினுடைய அலை வேகம் மைண்ட் ஃப்ரீக்வன்சி, பீட்டா ஃப்ரீக்வன்சி 27. அப்ப இந்த 4 ஆதாரங்களை வைத்து பார்க்கின்ற போது நட்சத்திரங்கள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா கர்மாவுக்கு அது காரணம் இல்லை. கர்மா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். சில கேரக்டருக்கு அது நட்சத்திரங்கள் காரணம், உடல் கூறுக்கு நட்சத்திரங்கள் காரணம், பாவ புண்ணியத்துக்கு நட்சத்திரம் காரணம் இல்லை, எந்த கிரகமும் காரணம் இல்லை. இப்ப இதெல்லாம் பகிர்ந்து பாருங்க. இப்ப இந்த ஆத்மாவுடைய தன்மை என்னன்னு பாருங்க. இந்த ஆத்மாவின் தன்மை என்ன? இப்போ நம்ம எல்லாமே ஐக்ளவுட் போயிட்டோம். ஐக்ளவுடு, கூகுள் டிரைவுக்கு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி மெமரி கார்டு, யூஎஸ்பி, அதுக்கு முன்னாடி சிடி, டிவிடி, அதுக்கு முன்னாடி ஃப்ளாப்பி, ஸ்கொயரா இருக்கும் ஃப்ளாப்பி, அதுக்கு முன்னாடி கேசட், ஆடியோ கேசட்ஸ் இருக்கும் இல்லையா, C60, C90, C120. அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ், கிராம்ஃபோன் ரெக்கார்ட்ஸ், அது எஸ்பி, ஜிபி, அப்புறம் என்னென்னது சிங்கிள் பிளே, எக்ஸ்டெண்டட் பிளே, லாங் பிளே, எல்பி, எஸ்பி, இபி, எல்பி. லாங் பிளேல 6 பாட்டு இருக்கும். இபியில் ஒரு பக்கத்துக்கு 2 பாட்டு, எஸ்பியில் ஒரு பக்கத்துக்கு 1 பாட்டு. இதெல்லாம் பதிவுகள், நம்ம செயற்கையாக பதிந்த பதிவுகள். இதே இது நம்முடைய ஆத்மா இதே மாதிரி தான். இப்போ இது ஏன் சொல்ல வந்தேன்னா, இதுல சிடின்னு பார்த்தீங்களா, இது அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. மனிதனுடைய ஜீவாத்மா எப்படி இருக்கும் என்றால், ஒரு டிவிடியோ சிடியோ எடுத்து வச்சு இது மாதிரி இருக்கும். ஆனா இது எத்தனை பெருசு? இன்ஃபனைட். இவ்வளவு மடங்கு பெருசு சொல்ல முடியாது, அவ்வளவு மடங்கு பெருசு இந்த சிடி. அப்ப ஆத்மா எவ்வளவு சிறுசு என்றால் இன்ஃபனைட், நெக்லிஜிபிள். இவ்வளவுதான் கணக்கெடுக்க முடியாத படிக்கு புள்ளி சைபர் 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 போட்டு கடைசியில் 1 போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அது போல மிக நுண்ணிய ஒரு துகள் ஆத்மா. இதை பல கோடி மடங்கு பெருக்கினால் ஒரு சிடின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிறது இதுதான் ஈஸியா இருக்கும். ஒரு சிடி நம்ம ஆத்மான்னு வச்சுக்கோங்க, பல மடங்கு பெருக்கப்பட்ட ஒரு ஓமானம். இதுல மையத்தை தொலைக்கு பாருங்க, அதை அப்படியே ஒரு ஏரோ போட்டு, இது சுத்த வெளியிலிருந்து பின்னப்பட்ட அறிவு, தூய அறிவு. இதுக்குள்ள எந்த பதிவும் உள்ள போக முடியாது. இந்த சுத்தவெளிக்குள்ள எந்த பதிவும் ஊடுருவ முடியாது. இதன் ஆற்றல் எழுச்சி பெற்று 1 to 40 சைக்கிள்ஸ் வரை சுத்திட்டு இருக்குது. அப்படியே மனசுல பாவனை பண்ணுங்க. ஒரு புள்ளி அப்படியே வேகம் பெற்று அந்த இறைத்துகள் அல்ல, இறைநிலையின் பின்னமே வேகம் உண்டாகி அது 1 முதல் 40 அலை வரைக்கும் போயிட்டு இருக்கு. 40 வட்டம் வச்சுக்கீங்களேன் அனுமானத்துக்கு. இதுல நீங்க இந்த சிடியை பாருங்க, அந்த பெரிய துளை இருக்கா, அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அப்படி லேசா ஒரு 2-3 சுழல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருங்கிய சுற்றுகளாக சிலது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் இருக்கும். அதுக்கு பிறகுதான் நம்ம ரிகார்டபிள் டிஸ்க்,
அதுதான் பதிவும். அந்த பதிவும் கூட பதிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங்கோட சிடி அப்படியே இருக்கும். நீங்க பதிந்தீங்கன்னா அந்த கோடுகள் நெருக்கமான கோடுகளாக தெரியும். அப்போ இதெல்லாமே 14 to 40 வரைக்கும் ரெக்கார்டபிள். 13 to 8 பதிவு செய்ய முடியாது, 7 to 4 பதிவு செய்ய முடியாது, 3 to 1 பதிவு செய்ய முடியாது, 0 பதிவு செய்ய முடியாது. அது அசையவும் செய்யாது. இதெல்லாம் இயக்கம், 0 அசையாது. அது சுத்தவெளியிலிருந்து அப்படியே தொடர்ந்து வருகின்ற தூய அறிவு, சுத்தவெளியின் ஒரு சிறு பின்னம். இப்ப இந்த 1 to 40 இதுல பாருங்க, 1 to 3 இறை துகள் நிலை, 4 to 7 இந்த பிரபஞ்சம் சக்திகளம் விண் இயக்க நிலை, விண்வெளி நிலை, 8 to 13 ஜீவகாந்த நிலை, பரமாத்ம நிலை, 14 to 40 ஜீவாத்மா நிலை, பதிவில் உள்ள ஜீவாத்மா நிலை. அப்ப எல்லா பதிவுகளும் அந்த 14 அலை வேகத்தில் தான் உருவாகும். அதனால் 14ல தான் பதியும். அதுக்கு மேல உள்ளதெல்லாம் அதுக்கு மேல மேல பதிந்து கிடப்போ 40 வரைக்கும் உச்சகட்டம். இதுதான் ஆத்மா. இப்ப இது நம்ம இடத்துல இருந்து அடுத்தடுத்து ஒரு குழந்தை பிறக்கிறப்ப என்ன ஆகுதுங்க, அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பியா போயிடுது. அடுத்த குழந்தை பிறக்குது, அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி போகுது. எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை ஜெராக்ஸ் காப்பி போகும். 45 வயசு 50 வயசு அதுக்கு பிறகு யாரும் குழந்தை பெறுவது அசாத்தியமான ஒன்று, பொதுவாக இல்லை. இப்போ இறக்கின்ற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறந்த பிறகு என்ன ஆகும்? இதுதான் மிக முக்கியமான கேள்விக்குறி. இதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த கவிக்கான விளக்கமும் இதை தொடர்ந்து வரக்கூடிய கவிகளுக்கான விளக்கமும் தெளிவாக்கி போகும். சோ இன்றைக்கு சந்ததி வரைக்கும் வந்தாச்சு. ஒவ்வொரு உடலும் இறக்கின்ற போது இந்த ஆத்மா எங்கே போகும், எப்படி போகும், அதனுடைய முடிவு என்ன, இதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிகுந்த சிறப்பு. இது நம்ம போன வாரமே ஆரம்பிச்ச கவிதை. பட் இது உள்ள போக போக இவ்வளோ தூரம் அந்த விளக்கம் போகும் அப்படிங்கிறது கேட்க கேட்க உண்மையே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்கள் அவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது உங்களோட கருத்துக்களை ஐயாவுடன் பகிர்ந்துக்க விரும்பினாலோ கையை உயர்த்தி உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஜனாரையா நீங்க கேளுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். இப்ப மகரிஷின்ற கருத்துப்படி இப்ப ஒருவருக்கு குழந்தைகள் இருக்க வேணும் என்று சொல்லி இரணில தீர்மானித்திருந்தால் அவைகளுக்கு அதால அவர்கள் தண்டாலதான் குழந்தை பிறக்கிற சந்தர்ப்பம் இருக்கும். ஆனா சிலர் இப்ப குழந்தை இல்லைன்னு போட்டு இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆஸ்பத்திரியில போய் செய்யற எல்லாம் சுத்த பித்தலாட்டம் போலதான் இருக்குது. அது சரியா அல்லது உண்மையிலேயே மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்து அவையின் உயிர் சக்தியை மேம்படுத்தி அவைகளுக்கு குழந்தை பிறக்க வைக்கிற சந்தர்ப்பம் இருக்குதா? ரெண்டுமே இருக்குங்கய்யா. மாத்திரை மூலமாக சக்தியை வீரியப்படுத்துவதும் உண்டு, செயற்கை கரு மூலமாக செய்வதும் உண்டு. எப்படி செய்வாங்க, பட் நம்முடைய கருதான அப்படின்றது சில பேர் கரெக்டா பர்ஃபெக்டா செய்வாங்க. சில பேர் வியாபார நோக்கத்தில் இருக்கிற போது
ஓ நமக்கு காசும் ஆஸ்பத்திரிக்கு 100க்கு 100 பேர் வந்தா தான் எல்லாரும் இங்க வருவாங்க. ஆமா 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 அப்போ ஆமா அதுல சில ஆ முறைகேடுகள் நடக்கும். நடக்கக்கூடும். ம். அது ஆழமா அதுக்கு போக வேண்டாமையா இந்த சில வேளை ம். அது எல்லாரும் அதை எங்கள் அளவுக்கு அறிவில் உயர்ந்தவை இல்லைத்தானே. அப்ப சும்மா ம். கேட்டேன் அதை பற்றி ஐயா. வாழ்க ம். வளமுடன். சிறப்பான சிந்தனை வரை ஐயா. நன்றிம்மா. வாழ்க்கை. வாழ்க வளமுடனே. அடுத்து ராதா அம்மா, நீங்க கையை உயர்த்திருக்கீங்க. ராதா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. வாங்க ஐயா, 2 கேள்வி. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட், நீங்க அசைதன பொருட்கள்ல வந்து உணர்வு இருக்குன்னு சொன்னீங்க. அது உணர்வா இல்ல வெறும் இயக்கம் தான்? உணர்தல், அதாவது அதை பிரிச்சு சொல்ல முடியாது. உணர்தல் இல்ல. அது ஏன்னா இல்ல அது ஏன் உணர்தல் வெளிப்படுத்த இல்லைன்னு முடியாது. சொல்ல முடியலன்னா, இப்போ இந்த உதாரணமா ஒரு மணல் சொல்லுவாங்க. நான் படிச்சதுன்னு சொன்னேன். இந்த இன்ஜினியரிங்ல வந்து மணல் அதோடைய தரம் என்ன, பல்கினஸ் சொல்லி ஒரு குவாலிட்டி சொல்லுவாங்க. அதை மெஷர் பண்றது எப்படின்னா, தண்ணியில போட்டு மறுபடியும் வெயில போட்டா அது எவ்வளவு சுருங்குது எவ்வளவு விரியுதுன்றத பொறுத்து அந்த பல்கினஸ் மெஷர் பண்றாங்க. அப்போ தண்ணி பற்றுச்சுன்னு உணர்து இல்ல இல்லையா? ஐயா, அது இயக்கம். தண்ணி பற்றெடுத்துன்னு உணர்வு இல்ல. அதுல அது உணர்வு கிடையாது. இல்ல, அதுல என்னன்னா நுண்ணிய தன்மை. இப்போ மாலிகுலர் சேஞ்சிங்கயா? அது இல்லம்மா, ஒரு நிமிஷம். அந்த ஜீவன்லாம் உணர்வு வச்சு நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வார்த்தை கொஞ்சம் எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஆனா அந்த இயக்கத்துல ஒரு நுண் இயக்கம் இருக்கு. அதாவது எனக்கு தண்ணி பட்டுடுச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு நுண்ணிய இயக்கம். அது வார்த்தை எப்படி வேணா வச்சுக்கலாம். உணர்வுன்னே சொல்றோம். அது என்ன சொல்றதுமா, வேற வார்த்தை. அதுதாங்க, இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது இதோட சேர்ந்தா இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு நியதி. அடுத்து அது வந்து இயற்கையினுடைய இந்த என்ன சொல்றது, தீர்மானமான நியதி. இப்படிதான் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். அது வேற ஒண்ணு. ஆமா, ஆனா அதுதான் நுண்மை. அது வேறு வார்த்தை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கிருந்து நம்ம வரும்போது அந்த சுத்த வெளி உணர்கின்ற தன்மை அங்க இருக்கு. அறிவு என்றால் அறியும் திறனுடையது. ஆனா அதுக்கு நான் தான் அப்படின்னு தெரியாது. அதுதான் நீங்க உணர்வு சொல்றோம். அது திணிவு பெற்று உணர்ச்சி கூட சொல்லலாம். நம்ம உணர்ச்சி கூட சொல்லலாம். உணர்ச்சி வந்து நம்ம ஜீவன் வந்து கொஞ்சம் ஆசை கோபம் வருகின்ற போதுதான் உணர்ச்சின்னு மேல சொல்றோம். நம்ம சாந்தமா இருக்கிற போது உணர்வுன்னு தானே சொல்றோம். சரிங்க. இப்ப இந்த அசேதன பொருட்கள்ல இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? அலைச்சுழல் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது 7க்குள்ளதான் இருக்கும். விண் தத்துவம் தானே எல்லாமே. எல்லாம் விண் தத்துவம் தானே பஞ்சபூதங்கள். அமைதி நிலை தான் இருக்கும். ஆமாம்மா, ஆமா. அந்த அமைதி நிலை இருக்கிறதுனாலதான் அந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன்ல டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆமா, ஏன்னா அங்க வந்து பேட்டர்ன் பிரின்சிபல் ரெகுலாரிட்டி வந்துருது இல்ல. ஆமா, அந்த சீர்மை இருக்கும். சோ அந்த உணர்வு அப்படின்றது வந்து எப்படி சாங்கியம் சொல்ற போது இறைவனுக்கே அந்த உணர்வு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அறியும் திறனுடையது அறிவு. அதுதான் அறிவு இருக்கு. அந்த அறிவு அறியும் தெரிஞ்சிருப்பதனால பஞ்சபூத அறியணும் இல்லையா? இருக்கு. உண்மையா இருக்கு. அதாவது வெளிப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு நுட்பமான உணர்வு இருக்கிறது. அது நம்ம வந்து என்ன சொல்வது, சயின்டிபிக்கலா இப்படி சேர்த்து அப்படி வரும். இப்ப இந்த உணர்வுக்கு அர்த்தம் புரியுது. அந்த உணர்வுக்கு அர்த்தம் புரியுது. அது செல்ஃப் உணர்வு இல்ல, அது இருப்பு உணர்வு. இருப்பு உணர்வு. எப்படி சுத்தவெளிக்கு வந்து அந்த அறிவுடைய திறமை இருக்குன்னு சொல்றோமோ, அறிவுக்கு அறியும் திறமை இருக்குன்னு சொல்லி, ஆனா அது அறியலையே. அப்ப அறிவதற்கு அந்த அறிவே ஒரு திணிவு நிலைக்கு வரணும். சரிங்களாம்மா? ஆமா. அந்த பரிணாமத்துல அதே அறிவு தான் கொஞ்சம் திணி பெற்று கொண்டே வந்து பஞ்சபூதங்கள் ஜீவகாந்த களம் ஜீவன் வருகின்ற போது அந்த அறிவுடைய திணிவு வருகின்ற போதுதான் நான் அப்படின்னு அறிவு நினைக்குது இல்லைங்களா? அவ்வளவு சில வார்த்தைகள்
கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் என்ன நம்ம கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இதே வார்த்தை உணர்வு அங்கே நுண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஐயா, இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ உயிர் சுற்றோட்டமா ஓடினாதான் அது ஜீவன்னு சொல்றோம். அப்பதான் அங்க கருமையம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். மத்த உயிரற்ற பொருட்கள்ல அப்ப இந்த உயிர் சுற்றோட்டமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அது இந்த போலாரிட்டி ஆர்குமெண்ட் சொல்றாங்கம்மா. எல்லாமே சுற்றோட்டமா தானே இருக்கு. சுற்றுவட்டம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப ஒரு புள்ளி எடுத்துக்கணுமா, இந்த ஒரு புள்ளிய நம்ம 2 டைமென்ஷன் போட்டா வட்டம் இல்லைங்களா? 3 டைமென்ஷன் போட்டா 4 டைமென்ஷன் போட்டோம்னா அது குளோப் ஆயிடும். ஆமா. அதனால எல்லாமே அணு என்பது குளோபல் ஷேப் தானே. ஓகே. அதனால நம்ம 360 என்பது வட்டத்துக்கு தான் சொல்ல முடியும். அப்ப குளோப் வரும்போது 360 into 360 கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிள் மாறிட்டு வரும் இல்லையா? ஸோ இன்ஃபைனைட் வந்துடும். ஓகே. இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கோமா, ஒரு புள்ளி இருந்து 360 டிகிரிங்கிறோம். கொஞ்சம் அப்படி அந்த 360 டிகிரி ஒரு ஃபிராக்ஷன் திரும்பினா மறுபடியும் இன்னொரு 360 வரும் இல்லையா? ஓகேங்க. இப்ப இந்த அணுங்கிறத நீங்க குளோபல் சொல்றீங்களா, வட்டம்னு சொல்றீங்களா? குளோபல் தான். அப்போ நம்ம உடம்பும் குளோபல் தான். ஏன்னா இப்போ நம்ம அதுதான் சொல்றீங்க. இப்படி வச்சு பாருங்களேன். இப்ப நம்ம உடம்பு வட்டம்னு வச்சுக்கோங்க, பருமன் இருக்கு. பருமன் இருக்கிற போது வட்டங்களை உயிர் சக்தி வட்டமா சுத்துதுன்னு சொன்னா எத்தனை வட்டங்கள் சுத்தும் இந்த திக்னஸ்க்கு, பாடி திக்னஸ்க்கு? அப்ப கன்ஃபியூஷன் தானே. கரெக்ட்டுங்க. பூமியும் அப்படித்தானே இருக்கு. இப்ப பூமின்னு எடுத்துட்டீங்கன்னாலும் அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, திக்னஸ் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு கருமையம் இல்லையா? ஏன் இல்லைன்னு கேக்குறேன். அது ஏன் நம்ம கருமையும் சொல்ல மாட்டேன்றோம் கேக்குறேன். அந்த உணர்ச்சி இல்லாததுனால அது. அதேதான் சாமி சொல்ற உலகங்கள் ஈர்ப்பு உள்மயம், அது ஸ்பெசிபிக் கிராவிட்டி மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா ஜீவன் வரும்போது அது ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஏன்னா ஜீவகாந்தம் வருவதனால இது காந்த கருமையம் அப்படின்னு ஒரு சிறப்பான வார்த்தை சேர்க்கிறோம் இல்லைங்களாம்மா? ஓகேங்கய்யா. அதான் அது என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா, அது கருமையம் உயிர் சுற்றோட்டம்னு சொல்றோம். இதுலயும் உயிர் அதே சுற்றோட்டமா தான் இருக்கு. ஆனா கருமையம் இல்லைன்னு சொல்றோம். சோ அப்ப உயிர் அங்க நிலைக்காம வெளியேறிட்டு இருக்கா? நான் இது வரைக்கும் என்ன புரிஞ்சிட்டு இருந்தேன்னா, அது சுற்றோட்டம்னா அது தொடங்கின இடத்துல இருந்து முடியாது, வெளியே போயிடும். இது தொடங்கின இடத்துல முடியும், அதனால கருமையம் உருவாகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ அதுக்கு ஒரு விளக்கம் கேட்கலாம். ஏன்னா கோள்களுக்கும் மையம் இருக்கு இல்லையா? அப்ப எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அணுக்கள் உள்ள போயிட்டும் இருக்கும், வந்துகிட்டும் இருக்கும். ஆமா. அதே போல நம்ம உடம்புலயும் பாத்தீங்கன்னா நம்ம கடவுளும் கருமையும் ஒரு புக்கு இருக்கு, மகர்ஷியோட புக்கு. அதை பாத்தீங்கன்னா அட்டப்படம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு கடந்தும் குளோபல் ஷேப்ல அலைகள் போட்டிருப்பேன். அந்த அட்டை பாத்திருக்கீங்களா? நினைவு இருக்கம்மா? சொல்லுங்க சொல்லுங்க. கடவுளும் கருமையும் தலைப்பு. ஆமா. அதுல பார்த்து இந்த அட்டைப்படம் பிளாக் கலர்ல இருக்கும். அதை பாத்தீங்கன்னா உடம்பு அப்படின்றதே ஒரு குளோபல் ஷேப்ல போட்டிருப்பாங்க. ஆமா. அதான். அப்போ அந்த கருமையத்துக்கு வித்தியாசம் உணர்ச்சி மட்டும்தானுங்கய்யா? ஆமா. பதிதலும் உணர்தலும் பதிதலும் பிரதிபலித்தலும். அதாவது உயிர்களுக்கும் இல்ல, அப்போ அப்பதான் அத ஜீவன்னு சொல்றோம். அப்போ உணர்வு உணர்ச்சிங்கிறது வரும்பொழுதுதான் அப்ப எல்லாத்துலயுமே சுற்றோட்டமா தான் இருக்கு. இறைநிலை தவத்துல சொல்லுவாரு இல்லைங்கயா, அது சுற்றோட்டமா வரும்போது ஜீவன்ற வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த டவுட்ல தான் நான் கேக்குறேன். ஆமா, அதே இந்த குளோபுக்கும் வட்டத்துக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குமா. நம்ம சில இடங்களை பேசுற போது வட்டம் அப்படின்றோம். அது நம்ம உருண்டைன்னு வரும்போது அந்த இடத்துல விலைக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற போது வட்டமாகவே பயன்படுத்திடுறோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கயா, எனக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியான விளக்கமா இல்ல. இதுலயா? ஆமா, அப்புறமா யோசிச்சு சொல்லுங்க. சரிம்மா, ஓகே. வேற ஜனாரையா கையை ஏற்றினீங்க? ஆமா, அந்த ஹேமமாலின்ற அம்மா கையெழுத்தினா கூட இருந்தது. ஆமா,
அவங்க தெரியல, அவங்க இருக்கிறாங்களா? ஹேமமாலினி அம்மா, உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? இல்ல அவங்க இதுல இருக்காங்க, சரி, மியூட்ல தான் ஓகே. இருக்காங்க. சரி ஐயா, எனக்கு கேள்வி இப்ப இந்த உயிரற்ற பொருட்கள்னு சொல்லும் போது இப்ப இமோட்டோன்ற அந்த பரிசோதனை சொல்லுது தானே, அந்த வார்த்தைகளும் இதுவும் தண்ணிக்கு அந்த உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லி. எப்படிங்கய்யா? அந்த இமோட்டோன்ற பரிசோதனைக்கு தானே அந்த தண்ணி ரெண்டு கிளாஸ்ல வச்சு ஒன்றை வாழ்த்துறதும் மற்றதுக்கு கொஞ்சம் சாபம் கொடுக்குற மாதிரி பேசுறதும், அதுக்கு அது உணர்வு தானே அந்த உணர்ச்சிய. ஆமா, உணர்வுதான். அதே மாதிரி இந்த சொல்லுங்க ஐயா. அதாவது நம்முடைய உணர்வு, எண்ணம் இது எல்லாமே காந்தம் தான் அடிப்படை. ஆமா. அப்ப தண்ணியிலயும் அந்த காந்தம் இருக்கு இல்லையா? ஆமா. அதனால இந்த பாசஸ் கொடுக்குறோம். அது மாதிரி செய்யும்போது இந்த தண்ணியில பாசஸ் கொடுக்கறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஐயா. அப்போ அந்த நீர்ல நம்முடைய ஆற்றலை செலுத்த முடியும். அதனால கோவில் எல்லாமே இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்ல தானே வந்தது. ஆமா ஆமா. அதே மாதிரி நீங்க இப்ப கிட்டடியில் ஒரு வீடியோ அனுப்பி இருந்தீங்க, அதுல கூட அந்த தாவரங்கள் கூட கையை பாருங்க, ப்ரூவ் பண்ணிக்காங்க பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நான் இதுலயும் போட்டிருக்கேன், நம்மளுடைய குரூப்லயும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. ஆமா ஆமா பார்த்தேன். யாரோ நண்பர் இப்ப அனுப்பியிருந்தாரு. அந்த செடி அந்த எண்ணத்தை கொடுத்து வாழ்த்துற போது எப்படி அதுல மாற்றம் வருதுங்கிறத அந்த தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் அதுல. ஓ சரி சரி. ஆனா இப்ப காந்த களம்ன்றது தானே உயிர் ஆமா. அப்ப அது வந்தப்ப இந்த கவிதையில உயிருக்கு பிறவி தொடரே இல்லைன்னு சொல்லி சொன்னா, அங்கால எண்கால எப்படி அந்த அந்த மெட்டாக்களுக்கு அந்த அந்த இதுகள் எல்லாம் டிஎன்ஏ அதெல்லாம் கடத்தப்படுற இது வருகுது. உயிருக்கு பிறவை தொடரே இல்லையண்டா காந்தம் அப்படின்ட்டு அழிஞ்சு போன்றது மாதிரி தானே அதுல சொல்லுது ஐயா. இல்ல இந்த இடத்துல எப்படின்னா பிறவி தொடர் இல்லை அப்படின்னாக்க ஒரு தாய் தந்தை வழியாக வரக்கூடிய பிறவி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஓஹோ ஓகே. இதுக்கு தனியே ஒரு பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த முதல் வரி பாத்தீங்கன்னா உடலை விட்ட பிறகுன்னு முதல் 2வது வரி வருது பாருங்க. ஆமா ஆமா ஐயா. உடலை விட்ட பிறகு ஆத்மா பத்தி தான் பேசுறோம் இந்த கவியில. ஓ சரி சரி சரி. சோ உடல் இருக்கிற போது உடல் மூலமாகவே சந்ததி வரலன்னா அப்புறம் இதே வராது, உலகம் இருக்காது இல்லையா? சரி. நாமும் வந்திருக்க முடியாது. உண்மை உண்மை. ஓ சரி. அந்த பர்டிகுலர் உடல்ல இருந்து பிரிந்த உயிருக்கு பிறவி தொடர் இல்லை. அதுதான் நம்ம அதுதான் 2வது வாரம் காந்தத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் இல்லையா? இப்போ புரோஜன் பதி இதுல சொல்லிட்டோம்மா. இப்போ குழந்தைகள் பிறந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம் இறக்குற போது என்ன ஆகுன்றது அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். பிறவி தொடர் இயக்கம் தான் இல்லையா? பிறவி தொடர்னா பிறவி இல்லை, ஆனா தொடர் இயக்கமாக காந்தம் அதனுடைய அலை அதனுடைய பதிவுகள்ங்கிறது போயிட்டு தானே இருக்கு. பதிவுகள் பிறவி தொடர் நம்ம பாக்குற பிறவி தொடர் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா அதுல இருந்து அது வருது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து பாக்குறதுனால அது பிறவி தொடர். 2 கான்செப்ட் பிறவிங்கிறது 2 கான்செப்ட் இருக்கு. ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பேசிட்டோம், அதாவது வித்து வழியாகத்தான் முட்டை வழியாகத்தான் கோழி, வித்து வழியாகத்தான் செடி, அதே போல தாய் தந்தை வழியாகத்தான் குழந்தைகள் அப்படின்றத இன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த பிறகு ஒரு மனிதன் இறக்கிற போது அந்த ஆத்மா என்ன பண்ணுதுங்கிறது அந்த சாரோபியம் 4 நிலைகள் இருக்கு இல்லையா? அது எப்படி பிறகு அது எப்படி அதுக்கு உணர்வு இருக்கா இல்லையான்றது நம்ம அடுத்த வாரம் சொல்லக்கம்மா. சரிங்க. சரிங்க. வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஐயா. நான் கேள்விகள் அவ்வளவுன்னு தான் நினைக்கிறேன். வேற யாரும் ஒன்றும். சரிம்மா, நம்ம இந்த நிகழ்வை முடித்துக்கலாம் ஐயா. சரிம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. இவ்வளவு நேரம் இவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு சிறப்பான சிந்தனை உரையை நம்மளுக்கு வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்துக்களை கூறுவோம். மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் அவர் தம் உடல் நலம்,
மனவளம் மற்றும் பொருளாதார நலம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம். வாழ்க ஐயா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு. வாழ்க வளமுடன்.